17 கோடி மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சரின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகனும் தூத்துக்குடி மாநகராட்சியின் 59வது வார்டு அதிமுக கவுன்சிலருமானவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். 17 கோடி ரூபாய் மோசடி புகாரில் இந்த அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். சென்னையை சேர்ந்த பெண்ணரி பொன்னரசி என்பவர் கொடுத்த புகாரில் தனது தம்பியும் தூத்துக்குடி மாநகராட்சியில் 59வது வார்டு அதிமுக கவுன்சிலராக எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்து வரும் ராஜா மற்றும் அவரது மனைவியான அனுஷா ஆகியோர் அவர்களது ஒமீனா பார்மா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைவேட் லிமிடெடில் முதலீடு செய்தால் 16% பங்குகள் தருவதாக அதற்கான கூறி கிட்டத்தட்ட அதற்கான கணவருக்கு சொந்தமான நத்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ஏக்கர் சொத்தினை பத்திரங்கள் அடமான வைத்து கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் வங்கி கடன் பெற்று பின்னர் அந்த பணத்தை தனக்கு தெரியாமல் ராஜாவின் மற்ற நிறுவனமான அசுன் எக்ஸிம் என்ற நிறுவனத்திற்கு மாற்றிக்கொண்டதாகவும், மேலும் ராஜா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோல்டன் ப்ளூ மெட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் கல்குவாரி தொழில் துவங்க இருப்பதாகவும், அதில் முதலீடு செய்தால் அதிக பங்குகள் தருவதாக கூறி ஆசை வார்த்தைகள் கூறி தன்னிடமிருந்து முதலீடாக கிட்டத்தட்ட 300 சவரன் நகைகளை பெற்று கொண்டு ராஜா அவரது பெயரில் அடமான வைத்து மற்றும் அந்த பணத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 40 ஏக்கர் நிலத்தினை அவரது பெயரில் வாங்கி கொண்டதாகவும், இந்த நிலையில் புகார்தாரருக்கு நிறுவனத்தில் லாபத்தில் பங்கு கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் ராஜா மற்றும் அவரது மனைவி அனுஷா கூட்டும் சேர்ந்து பொன்னரிசி போல் கையெழுத்து போட்டு கிட்டத்தட்ட நிறுவன பங்குகளை சட்டவிரோதமாக ராஜா பேருக்கு மாற்றிக் கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் 17 கோடி ரூபாய் ஏமாற்றிய ராஜா மற்றும் அவரது மனைவி அனுஷா மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்த புகாரானது கொடுக்கப்பட்ட போது அந்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வழக்கின் புலன் விசாரணையில் குறிப்பிட்ட சங்கத்தின் அனைத்துமே உண்மை என தெரிய வந்ததை அடுத்து ராஜாவிற்கு எதிராக கொடுக்கப்பட்ட பெயரில் சென்னை விமான நிலையம் மூலமாக மலேசிய நாட்டுக்கு சென்று தலைமறைவாகி விடலாம் என்ற சென்னை பன்னாட்டு விமான நிலையம் வந்த போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட இது தொடர்பாக கைது செய்து சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது இது தொடர்பாக அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு அதிமுக அரசியல் பிரமுகர் 17 கோடி ரூபாய் மோசடி செய்தது அடிப்படையில் தற்போது கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.